ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கலுங்க, பாக்டீரியாவை கொல்றதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வசனம் அப்படிங்கிறது ஒரு ஜீவன். அது செல்களுக்குள்ளே புகுந்து அது டிஎன்ஏல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. எப்படி இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபயோட்டிக் ஒரு பாக்டீரியாவுடைய செல் வால், அதாவது செல் சுவரை அடிச்சு உடைச்சு உள்ள அதை பெருகாதபடிக்கு அது தடை செய்யுதோ, அது மாதிரி தேவனுடைய வசனம் அப்படிங்கிறது அது நம்ம செல்களுக்குள்ளே புகுந்து அது டிஎன்ஏ லெவல்ல, அது மரபணுக்கள் லெவல்ல அது வேலை செய்கிறதை அமைகிறது. கொலோசியர் 2:14 சொல்லுகிறது, நமக்கு எதிரிடையே இருந்த எல்லா கையெழுத்தையும், அதாவது அப்நார்மல் ஆர் மியூட்டேட்டட் ஜெனடிக் கோட் டிசார்டர்ஸ் ஃபுல்லா, மரபணுக்கள் வியாதியை ஃபுல்லா நம்மகிட்ட நீக்கி அவைகளை சிலுவையிலே ஆணி அறைந்தார் சொல்லுது. சோ கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே சம்பாதித்து வைத்த அந்த சுகத்தை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த பலத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி, அந்த விசுவாசத்தினால் வரும் பலனை நாம் அனுபவிக்கும்படி நம் வாயினாலே அதைகளை அறிக்கை செய்து அந்த பரலோகத்தின் திறவுகளை பயன்படுத்துவோமாக. நாம் சேர்ந்து இப்பொழுது விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்கினார். எனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் என் மேல் வராதபடிக்கு தேவன் செய்வார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் எனக்கு வரப்பண்ணார். இயேசு கிறிஸ்துவே பரிகாரியாகிய என் கர்த்தர். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தரே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். என்னை பெலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே. என் தேவன் எனக்கு பலத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் எங்கள் நிமித்தம் எனக்கு உண்டு பண்ணினதை திடப்படுத்துவார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதலுக்கு அவர் என் சன்னதியில் போய் அவர் செவிகளிலே ஏறிற்று. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியிலும் என்னை தேற்றும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் உடலுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்ததற்காக தேவாதி தேவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை கிருபையாக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். The shalom of Yeshua HaMashiach be with you. Amen. Amen. Amen.